ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். இன்றைக்கி கால ரகசியம் பதிவேட்டில் நாம் பதிய போகிறது விஷயம் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நல்லதோர் வாக்கருள, அதாவது நல்லதோர் வாக்கு அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். அது நல்லதோர் வாக்கு மீன்ஸ் எப்படின்னா, இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க, அதை பல பேர் கேட்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அது யாருமே கேட்க மாட்டாங்க. இதோட விஷயத்தை வாத்தியார் எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா, ஒருத்தங்களை நாம் திருத்தணும், தட்டி கேட்கணும், நம்ம வார்த்தை அங்கே எடுபடணும். நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அப்படி ஆயிடுத்துன்னா, அந்த வார்த்தைக்கு அவங்க மதிப்பு கொடுத்து அந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி ஒருத்தருக்கு அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிடுறாரு. நிறைய பேருக்கு அது ஒரு எண்ணம் இருக்கும், அவன் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கானே, இவன் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கானே, நம்மளாம் சொல்லக்கூடாதா? எல்லோருமே அந்த முயற்சியை பண்ணி எல்லோருக்குமே நல்ல நல்ல விஷயத்த சொல்லலாம். அப்படி சொல்கிறத கேட்கணும் இல்லையா? கேட்டு அவங்க ஃபாலோ பண்ணணும். அதுவும் இல்லாமல் சொல்கிற விஷயமும் பழிக்கவும் செய்யணும். அதுவும் வேறு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது வச்சுங்களேன். சரி, எல்லாம் ஓகே. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் வாத்தியார் சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 5 விதமான யாகங்கள், நல்ல காரியங்கள், அது யாகங்கள்ன்றே சொல்லலாம் வச்சுங்களேன். அதில் தேவ யாகம், பிரம்ம யாகம், பூத யாகம், பித்ரு யாகம், மானுட யாகம் அப்படின்ற ஒரு 5 யாகங்களை யார் ஒருவர் நித்தியப்படி தொடர்ந்து, நித்தியப்படி இல்லைனாலும் அவ்வப்போதாவது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த அவங்களோட வார்த்தை யார்கிட்டையாவது அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னும் போது அது எல்லாருக்குமே பலிதமாகிறதும், அதை பல 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றார். அதாவது தேவயாகம்ன்றது என்னென்னா, அவ்வப்போது அக்னி காரியம்னு சொல்லக்கூடிய ஹோமம் வளர்க்கணும். அந்த ஹோமத்தின் மூலியமாக ஆவிர்வாகம் தேவர்களுக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு காரியம். 2வது பிரம்ம யாகம்ன்றது வாத்தியார் எப்படி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நல்லவங்களோட பழகணும். நம்ம மோஸ்ட்லி நல்லதே நினச்சி நல்லதே செய்யணும். நம்மளோட பழக்கமும் அந்த நல்லவங்களோடையே பெரியவங்களோடையே இருக்கணும். அது பிரம்ம யாகன்றார். பூத யாகம் அப்படின்ற விஷயத்தை என்னென்னா, எல்லா உயிர்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் நித்தியபடி ஒரு உதவி பண்ணிகிட்டே இருக்கணும். காக்கா, குருவி, பைரவ வாகனம், பசு அப்படின்ட்டு. ப்ளஸ் ஜாதி மதம் பேதம் இல்லாமல் சகல ஜீவன்களுக்கும், எல்லா மனிதர்கள்கிட்டையும் அன்பு பாராட்டுறது, இந்த மாதிரி இருக்கிறது பூத யாகம்னு சொல்கிறாரு. பித்ரு யாகம் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். நித்தியபடியே நித்திய தர்ப்பணம் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க பித்ரு யாகம் பண்ணவங்களா அப்படி சொல்கிறார் வாத்தியார். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மானுட யாகம் கடைசியாக. அது மானுட யாகம் மீன்ஸ் என்னென்னா, இந்த உணவே ஒரு வகையான ஆகுதி தான். இந்த வயிறு எரியுது இல்லையா ஏழைங்களுக்கு, பசி, அதில் ஒரு உணவு நாம் அன்னதானமாக கொடுக்குறச்சே அது ஒரு வகையான ஆகுதி தான். ஸோ அதனால் ஏழைங்களோட பசி தவிர்த்தல், அவ்வப்போது நித்தியபடியே யாரேனும் ஒருவருக்காவது, இருவருக்காவது, இல்லை முடிஞ்சால் ஒரு 10 பேருக்காவது அன்னதானமோ ஏதேனும் முடிஞ்சு அவங்களுக்கு உதவி பண்ணுறது, குறிப்பாக அன்னதானம் பண்ணுறது மானுட யாகம். ஸோ இந்த 5 விதமான காரியங்களை யார் ஒருவர் சிறமேற்கொண்டு குருவர்களால் பண்ணிகிட்டே வராங்களோ அவங்களுக்கு சொல் வன்மை அற்புதமான முறையில் இறைவனோட அருளாலையும் குருவோட கருணையும் பெருகும். சரி, இது எதுக்காக அப்படின்ட்டு எடுத்துட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இந்த கொஞ்சம் பாஸஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க ஒரு நிறுவனத்தில். அது இல்லாட்டி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீட்லேயே ஒய்ஃப் ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும், அண்ணன் தம்பிங்களாகட்டும் சொல்கிறத அவங்க கேட்டால் தானே நமக்கு ஒரு சுமூகமான உறவு இருக்கும். நம்ம பாட்டுன்ட்டு சொல்லுவோம், நல்லதுப்பா, இப்படி பண்ணுப்பா, இப்படி பண்ணுப்பா, அவங்க பாட்டுன்ட்டு அப்படியே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி காரியங்கள், இந்த 5 விதமான யாகங்களை மேற்கொண்டு யார் சிறப்பாக பண்ணுறாங்களோ அவங்களோட சொல் வன்மை சிறப்பாக இருக்கும். அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க அப்படியே ஏதோ இந்த மந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டவங்க மாதிரி ஓரளவுக்கு சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டிருக்காரு. சரி, இந்த 5 விதமான யாகங்கள் பண்ணுறதுக்கும் ஒரு வகையான அனுக்கிரகம் வேணும். அந்த அனுக்கிரகத்தை நல்கக்கூடிய ஒரு சுவாமி தான் பஞ்சேஷ்டி. சென்னை அருகாமையில் உள்ள பஞ்சேஷ்டி
அகதீஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய அகத்திய பெருமான். ஸோ அங்கே என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா வாத்தியார் அதையும் குறிப்பிட்டிருக்காரு. சித்ரா பௌர்ணமி அண்டு வைகாசி பௌர்ணமி இந்த நாட்களில் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுறது. இந்த பௌர்ணமிகள் 2 பௌர்ணமியை தான் குறிப்பிட்டிருக்காரு. அந்த 2 பௌர்ணமிகளில் அன்னதானம் பண்ணுறது வந்து இந்த மாதிரியான நாம் 5 விதமான காரியங்களை தங்கு தடை இல்லாமல் செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சுவாமி அகத்திய பெருமானே அனுக்கிரகம் பண்ணுவாங்க. ப்ளஸ் கூடுதலாக ஒரு பெரிய விஷயம் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தாச்சுன்னா இந்த நிறைய ப்ரொமோஷன் வேண்டி நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்கப்பா. அவங்க ரொம்ப காலமாக வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, ஒரே போஸ்டிங்லேயே இருப்பாங்க இல்லையா. அவங்களாம் அடுத்தடுத்து ஒரு உயர்நிலைக்கு போவதற்கும் இந்த பஞ்சஷ்டி ஆலயத்தில் பண்ணக்கூடிய அன்னதானமானது பேருதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று உண்டு. ஸோ அதனால் முறையான நம்ம சொல்கிறது மற்றவங்க கடைபிடிக்கிற அளவுக்கு நமக்கு சொல்வன்மையும் ப்ளஸ் நம்மளோட ஒரு நிலைமை உத்தியோகத்தில் ஒரு உயர்வையும் தரக்கூடியது தான் இந்த பஞ்சஷ்டி அகத்திய பெருமானோட வழிபாடு ப்ளஸ் அன்னதானம். ஸோ அதை பார்த்துங்க. இதில் ஒரு பெரிய விஷயத்தை நம்ம எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுதல் யாருக்கும் எளிய அரியனவாம், ஆனால் சொல்லிய வண்ணம் செயல். நம்ம மற்றவனுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி நம்ம எல்லாத்தையும் கடைபிடிக்கிற மாதிரி இருக்கணும், கடைபிடிக்கணும். அப்போ தான் அது இன்னும் உத்தமமாக இருக்கும் குருவர்களால். ஓம்.